பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்வதற்காக கொண்டுவரப்பட்டு கடந்த 13 ஆண்டுகளுக்கும் மேலாக அமலில் இருக்கும் புகையிலை தடுப்பு சட்டம் பற்றி விவரிக்கிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புகையிலை தடுப்பு சட்டம் 2003 அமல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த சட்டம் பற்றிய அடிப்படை விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 2003ஆம் ஆண்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. புகையிலை தொடர்பான விளம்பரத்தை தடை செய்வது மற்றும் விற்பனை, உற்பத்தி, விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் சட்டம் என இது அழைக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின்படி எதெல்லாம் புகையிலை பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிகரெட், பீடி, சுருட்டு, மூக்குப்பொடி, பான் மசாலா, குட்கா, ஹூக்கா பைப் மூலமாக அந்த புகையிலையை நுகர்வது, புகையிலை கலந்த பற்பொடி, இதெல்லாம் இந்த சட்டத்தின்படி புகையிலை பொருட்கள். எங்கெங்கெல்லாம் இந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, கலையரங்கம், பொது போக்குவரத்து, பேருந்து, ட்ரெயின் போன்ற பொது போக்குவரத்து, மருத்துவமனைகள், நூலகங்கள், அதே மாதிரி பொழுதுபோக்கு நிலையங்கள், பொது அலுவலகங்கள், தனியார் மற்றும் அரசு அலுவலகங்கள், உணவகங்கள், நீதிமன்றங்கள், இந்த இடங்கள் எல்லாம் இந்த புகையிலை பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. உணவகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 30 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவகங்கள்ல இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கணும். அதே மாதிரி தங்கும் விடுதி அப்படின்னு பார்த்தோம்னா 30 படுக்கைகள் இருந்தா அங்கேயும் புகைப்பிடிப்பதற்கு, புகையிலையை பயன்படுத்துவதற்கு தனியாக ஒரு இடம் அமைத்து தர வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் விதி. இதெல்லாம் யாரு ஆய்வு நடத்தலாம், யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காவல்துறை, உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை, இந்த 2 துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. தண்டனை விவரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உற்பத்தி, அதாவது லேபிள்ல எச்சரிக்கை இல்லாத அந்த புகையிலை பொருட்களை, சிகரெட் எல்லாம் தயாரிக்கிறது அப்படின்னு ஈடுபட்டால் 2 முதல் 5 வருடங்கள். முதல் முறை அந்த தவறை செஞ்சா 2 வருடங்கள், இரண்டாவது முறை அந்த தவறை செஞ்சா 5 வருடங்கள். அதே மாதிரி அபராதம் அப்படின்னு பார்த்தா முதல் தடவைனா 5000, அடுத்த முறை 10000. அதே மாதிரி அந்த சிகரெட்ல, அந்த புகையிலை பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடிய நிக்கோட்டின் மற்றும் தாரோட அளவு அதிகமா இருந்தது, நிர்ணயிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருந்தது அப்படின்னா முதன்முறை அந்த தவறை செஞ்சா 1 வருடம், இரண்டாவது முறை அந்த தவறை செஞ்சா 2 வருடங்கள், முதல் முறை அப்படின்னு தவறு செஞ்சா 1000 ரூபாய் அபராதம், அதே மாதிரி இரண்டாவது முறை அப்படின்னா 3000 ரூபாய் அபராதம். அதே மாதிரி பொது இடங்கள்ல புகைப்பிடித்தால் 200 ரூபாய் அபராதம். பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் இது போன்ற புகையிலை பொருட்களை விற்பனை செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா 100 ரூபாய் அபராதமாக விதிக்கப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனத்துடைய அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரல் புற்றுநோய் வருகிறது, கணைய புற்றுநோய் வருகிறது, மார்பக புற்றுநோய் வருகிறது, ஆஸ்துமா, குறை பிரசவம், குழந்தைகளுக்கான ஒவ்வாமை, இதெல்லாம் இந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் வருகிறது. புகையிலை பொருட்களை புகைப்பிடிப்பவர்கள், அருகில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா, உலகில் ஒரு ஆண்டுக்கு 6 லட்சம் பேர் உயிரிழக்கிறாங்க. அதுவே இந்தியாவில் பார்த்தோம்னா 1 லட்சம் பேர் இறந்து போறாங்க. அதாவது புகைப்பிடிப்பவர் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த அளவுல இறந்து போறாங்க. இந்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக, கடுமையாக அமல்படுத்துவதன் மூலமாக இத்தனை உயிரிழப்புகளை ஓரளவுக்காவது நம்மளால தடுக்க முடியும்.